Hi dear friends, welcome to Bug Free InfoTech channel. இன்னைக்கு நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல chapter 11 பார்க்கலாம். chapter நோட நேம் பாத்தீங்கன்னா functions. We already discussed a few topics in this lesson. Let's see the remaining topic in this video. Let's see the next topic, inline functions. நார்மலா மெயின் ப்ரோக்ராம்ல ஒரு காலிங் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க டெஃபினேஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேருந்து கால் பண்ணிச்சோ ஸோ அந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மறுபடியும் ஜம்ப் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொசீஜர் டு எக்ஸிக்யூட் தி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம்னுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை மேக்ஸிமம் ஸ்மால் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see now what is the inline functions. Inline functions look like the normal functions. Normal functions மாதிரியே தான் இருக்கும். But there is a small difference. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இன்சர்ட் பண்ணுற அதனுடைய கோடிங் எல்லாமே டைரக்டாக காலிங் ஃபங்க்ஷனில் இன்சர்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் திஸ் இஸ் கால்டு இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு இன்லைன் ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்லைன்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம்னா அதை தான் இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லுக் அட் யுவர் சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்லைன்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோடைய நேம். ஃபங்க்ஷனோடைய நேம்ன்றது யூசர் டிஃபைன். உள்ள பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த வே டு கிரியேட் எ இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸை பார்க்கலாம். இன்லைன் ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜஸ். ஸோ இன்லைன் ஃபங்க்ஷன்றது ஆல்ரெடி சொன்ன தட் எக்ஸிக்யூட் ஃபாஸ்டர் கம்பேர் வித் அ நார்மல் ஃபங்க்ஷன். பட் கம்பேர் வித் அ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் இட் ரெக்யூர் மோர் மெமரி ஸ்பேஸ். நெக்ஸ்ட் நார்மல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், காம்ப்ளிசிட்டி இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இன்லைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். Let's see the example for that. Look at here. So இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆட். ஸோ அதனுடைய ரிட்டர்ன் டைப் இன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்லைன் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இதில் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்லைன் என்ற கீவேர்டை பார்த்தோன்னே இதில் இருக்க சோர்ஸ் கோடை எல்லாமே டைரக்டாக காலிங் ஃபங்க்ஷனில் இன்சர்ட் பண்ணிடும். That's why that execute faster. இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற காலிங் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ டைரெக்டாக இந்த கோடிங் எல்லாமே இந்த காலிங் ஃபங்க்ஷனில் டைரெக்டாக இன்க்ளூட் ஆகிடும். அதனால இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டராகவே இருக்கும். மற்ற கான்செப்ட் எல்லாமே நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமோ அப்படி தான் இந்த ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இட்ஸ் லிட்டில் ஃபாஸ்டர் கம்பேர் வித் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். Let's see the next topic, different form of user defined function declarations. 4 மெத்தட்ல நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன் we can see that. ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபங்க்ஷனை வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் பேராமீட்டர்ஸ். அதாவது ரிட்டர்ன் வேல்யூவும் இல்லாமல் பேராமீட்டர்ஸும் இல்லாமல் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் டிஸ்பிளேன்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின்லேருந்து தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது எந்த வேல்யூமே பாஸ் பண்ணலை. ஸோ இங்கே வரும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு C++ ப்ரோக்ராம் வித் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Coutன்ற ஃபங்க்ஷனில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருந்தாலும் அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு C++ ப்ரோக்ராம் வித் ஃபங்க்ஷன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் பாருங்கள், எந்த ஆர்குமெண்ட்ஸும் யூஸ் பண்ணலை, எந்த வேல்யூமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணலை. அதனால தான் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ ஒன் மெத்தட் டு டிக்ளேர் தி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். லெட்ஸ் see the next method, function with return value and without parameters. So look at this example, you can easily understand here. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கம்பைலர் பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து தான் எக்ஸிக்யூட் பண்ணும். மெயினுக்குள்ளே வரும். இன்ட் எம்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது எந்த ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணல. ஓகே,
ஸோ இப்போ இங்கே வரும் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப்ஸை யூஸ் பண்ணி 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3 வேரியபிள்ஸ்னுடைய நேம் ஏ, பி அண்ட் எஸ். ஏவுக்கு பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க 10, 5 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஏவில் இருக்க வேல்யூ 10, பியில் இருக்க வேல்யூ 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணும். அப்போ எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் என்றதை யூஸ் பண்ணி எஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. எஸ்ல வந்து 15 இருக்கு. 15 இங்க வரும். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுமோ அந்த இடத்த அந்த 15 ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த 15 எம்ல வந்து அசைன் ஆகும். இப்போ எம்னுடைய வேல்யூ 15. நெக்ஸ்ட் சி அவுட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என்னது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணி தி சம் ஈக்குவல்ன்றது டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. அதை அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எம்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை. அப்போ அதில் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். எம்ல வந்து 15 இருக்கு. 15 அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ பட் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ். லெட்ஸ் see the next declaration. A function without return value and with parameters. So look at this program, same program. Display என்றது யூஸ் பண்ணிருக்காங்க, ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பட் வேல்யூ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இந்த மெத்தட்லயும் நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணலாம். Let's see the next topic, a function with return value and with parameters. Look at here, this is a function definitions. So இங்க function பாருங்க, நம்ம வந்து display என்ற function யூஸ் பண்ணிருக்கோம், parameters யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது with parameters return பண்றது பார்த்தீங்கன்னா s என்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். அதனால with return value. அதாவது இந்த functions பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம் as well as parameters யூஸ் பண்ணி. That's why we are calling this is the function with return value with parameters. So in this four form we can declare the user defined functions. Let's see the next topic, returning from functions. ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வருவோம். ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள பார்த்ததும் கம்பைலர்னுடைய ரன்னிங் ஃப்ளோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனை விட்டு வெளியில வந்து எங்கேருந்து கால் பண்ணிச்சோ அந்த காலிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் ப்ரோக்ராம்னுடைய எக்ஸிக்யூஷன் ஃப்ளோவை. Look at here, the return statement. Return என்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷனில் இருந்து வெளியில் வரதுக்காக நம்ம ரிட்டர்ன் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸிக்யூஷனுடைய ஃபங்க்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு அதனுடைய கண்ட்ரோல் ஃப்ளோவை எந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுமோ அந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வேல்யூவை யூஸ் பண்ணியோ இல்லை வேல்யூவை யூஸ் பண்ணாமலையோ அந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி வேல்யூவை வச்சு யூஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து காலிங் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் வேல்யூ இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனை விட்டு டெர்மினேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வாய்ட் என்ற டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வாய்ட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனிதிங். ஸோ இந்த வாய்ட் என்ற ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது எந்த வேல்யூமே வந்து அது ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை விட்டு டெர்மினேட் ஆகுமே தவிர எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. This is the concept of return statement. Let's see the syntax, how to use the return statement. So return என்ற keyword யூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ள எக்ஸ்பிரஷனாவோ இல்லை வேரியபிளோ யூஸ் பண்ணலாம். Look at here, இங்க பாருங்க a plus b என்ற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஜஸ்ட் வேரியபிளை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். as well as ரிட்டர்ன் என்ற கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள எக்ஸ்பிரஷனோ வேரியபிளோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட ரிட்டர்ன் என்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஃபங்க்ஷனை விட்டு டெர்மினேட் பண்ணுறதுக்காக நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see the next topic, returning values. ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து வாய்ட் என்ற டேட்டா டைப்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு டேட்டா டைப்ஸும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அது இன்டீஜர் டேட்டா டைப்ஸை கன்சிடர் பண்ணிக்கும். Look at this example here. ஸோ இங்க பாருங்க ஆட் என்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதனுடைய ரிட்டர்ன் டைப்ஸ் இன்டீஜர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ஆட் என்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ப்ரீஃபிக்ஸ்ல எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணல. அப்ப டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்டீஜர் என்ற ரிட்டர்ன் டைப்ஸை வந்து டிஃபால்ட்டா மென்ஷன் பண்ணிக்கும். Look at this example here. ஸோ இங்க பாருங்க சம் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் கொடுத்துருக்காங்க.
ஸோ சம்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு, இதில் 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனுடைய ரிட்டர்ன் டைப்ஸ் இன்டீஜர். நெக்ஸ்ட் ஏரியான்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதனுடைய ரிட்டர்ன் டைப்ஸ் ஃப்ளோட். நெக்ஸ்ட் ரிசல்ட்ன்ற ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இருக்கு. ஸோ இதனுடைய ரிட்டர்ன் டைப்ஸ் கேரக்டர். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்காங்க. இதுல வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதனுடைய ரிட்டர்ன் டைப்ஸ் டபுள். ஸோ ப்ரீஃபிக்ஸ்ல என்ன டைப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ ஸோ அந்த மெத்தட்ல தான் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூவும் இருக்கும். Look at this example. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நான் இன்டிஜர் வேல்யூவை எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, கேரண்டர் ரிட்டர்ன் டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷனோட நேம் டிஸ்பிளே. இதுக்குள்ள ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ரிட்டர்ன் சென்னைன்றதை கொடுத்துருக்காங்க. எப்பயுமே C++ கம்பைலர் மெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ மெயின்குள்ள பார்த்தீங்கன்னா கேரண்டர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க, எஸ்ன்ற வேரியபிள். ஸோ அதுக்கு வந்து 50ன்ற சைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 50 கேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இந்த எஸ்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம். நாட் மோர் தென் 50. நெக்ஸ்ட் strcpy. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னுடைய ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஒன்று தான் இந்த strcpy. cpy மீனிங் பார்த்தீங்கன்னா காப்பி. லுக்கடியா இங்க வந்து 2 கொடுத்துருக்காங்க, எஸ்ன்ற ஒரு வேரியபிளை கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் வந்து டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை எஸ்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். ஸோ அப்போ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ இதுக்குள்ள ரிட்டர்ன் சென்னைன்னு கொடுக்கும்போது இந்த சென்னைன்ற வேல்யூ வந்து நம்ம எங்கேருந்து கால் பண்ணுமோ அங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே சென்னைன்னு வரும். அப்போ இந்த சென்னைன்றது எஸ்ல வந்து காப்பி பண்ணும். தட்ஸ் வை வி ஆர் யூசிங் strcpy. எஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைன்றது இருக்கும். நெக்ஸ்ட் coutன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சிம்பிள்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு ஸ்லாஷ் n இருக்கு. அப்போ ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் கோலன் ஃபங்க்ஷன் வித் நோ இன்டிஜர் ரிட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. இதை வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல அப்படியே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை. அப்போ எஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேல்யூ எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைன்றதை வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கோம். அந்த சென்னைன்றது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் see the output for this program. ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணிட்டு F11 பிரஸ் பண்ணினா கம்பைல் அண்ட் ரன் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F11 பிரஸ் பண்ணிருக்கேன். அப்போ கம்பைலும் பண்ணும் as well as ரன்னும் பண்ணும். Look at this output now. ஸோ இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் கோலன் ஃபங்க்ஷன் வித் நோ இன்டிஜர் ரிட்டர்ன் சென்னைன்றது நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகுது பாருங்க. Let's see the next topic, recursive functions. If the function calls itself is known as the recursive functions. ஒரு ஃபங்க்ஷன் தன்னை தானே கால் பண்ணிக்குது அப்படின்னா that is a concept of recursive functions. So look at this program. Include IO stream, that is header file. Next using namespace standard. Next ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஏன் வந்து ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து மெயினுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டைரக்டாக கொடுத்துடலாம். பட் இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து மெயினுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுடைய நேமை வந்து நம்ம மெயினுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து ப்ரோக்ராம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெயின்ல இருந்து தான் கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்க int no என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்காங்க இன்டிஜர் டேட்டா டைப்ஸ்ல. நெக்ஸ்ட் cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அவுட்புட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் அவுட்புட் ஸ்கிரீன்ல என்டர் எ நம்பர் டு ஃபைண்ட் இட்ஸ் அ ஃபேக்டோரியல் அப்படின்றது அவுட்புட் ஸ்கிரீன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனா அவுட்புட் ஸ்கிரீன்ல அதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் cin ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ வாங்க போறோம். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா NOன்றதுல ஸ்டோர் பண்ணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 என்டர் பண்ணிருக்காங்க, அதனால 5ன்றது NOல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்லாஷ் என்றதுக்கு ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் என்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல இருந்தாலும் அதை அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிடும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி NOன்றது கொடுத்துருக்காங்க, NOல ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இது டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை. ஸோ அப்போ 5ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, டபுள் கோட்ஸ்குள்ள ஈக்குவல்ன்றதுனால அந்த ஈக்குவல்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் NO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NOல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 கொடுத்ததுனால இங்க 5ன்றது இருக்கும். அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல்ன்றது ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது 5ன்ற வேல்யூ பாஸ் பண்ணும். ஸோ அப்போ இங்க வந்து வரும். ஸோ திஸ் இஸ் அ காலிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இங்க வந்து அந்த 5ன்ற வேல்யூ பாஸ் பண்ணும். 5ன்றது பார்த்தீங்கன்னா mல வந்து அசைன் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா
m value 5 greater than 1 ன்னு பார்க்கணும். condition is true. true போது இங்க இருக்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா m நோடைய வேல்யூ 5 int factorial m minus 1. m நோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 minus 1 4 என்றது வரும். ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தே அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் நம்ம வந்து கால் பண்ண வைக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் a கான்செப்ட் ஆஃப் ரிகர்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். எப்போ m நோடைய வேல்யூ 0 மாறுதோ 0 less than 1 கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போ 5 into 4 into 3 into 2 into 1 மல்டிப்ளை பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஃபைனலாக வந்து ஃபேக்டோரியல் வந்து 120 இருக்கும். உங்களுக்கு 120 அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். Let's see the next topic, scope, rules of variables. First you have to know what is a scope. Scope என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து ப்ரோக்ராம்குள்ளே கொடுத்துருக்கோன்னா ஸோ அந்த வேரியபிள்ஸ் எது வரைக்கும் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும் ஸோ அப்படின்ற ரூல்ஸை கொடுக்கறது தான் இந்த ஸ்கோப்ன்றது. There is a 4 scope of variable in C++. One local scope, second one function scope, third file scope, and the last one is the class scope. Let's see that one by one. First local scope. Local scope என்றதுனா ஒரு பிளாக் குள்ள நம்ம வந்து ஒரு வேரியபிளை யூஸ் பண்றோம். அதை வந்து local scope அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ற வேரியபிளை வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ஃபைல் ஸ்கோப். ஃபைல் ஸ்கோப்னோட another நேம் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்கோப்ன்றது ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணோம், தட் இஸ் அ கிளாஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the local scope. லோக்கல் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாக்குள்ள தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்றதா ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லோக்கல் வேரியபிளினுடைய ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிளாக்குள்ள நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் தான் அதனுடைய ஸ்கோப் இருக்கும். ஒரு லோக்கல் வேரியபிள்ல இருக்க வேல்யூஸை அந்த பிளாக்குள்ள இருந்து மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் த பிளாக்ல வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லோக்கல் வேரியபிள் அந்த பிளாக் என்ட்ரி ஆகும்போது அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். எப்போ அந்த பிளாக்கை விட்டு வெளியில வருதோ அப்போ அந்த வேரியபிள் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். லெட்ஸ் see the next ஸ்கோப், ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஒரு வேரியபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அக்சஸ் பண்ண முடியும், அதனுடைய சப் பிளாக்குள்ளேயும் அக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸ்கோப். நெக்ஸ்ட் ஸோ ஃபங்க்ஷன் ஸ்கோப்னுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் a லைஃப் டைம் ஆஃப் தி ஃபங்க்ஷன் பிளாக். ஒரு ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ற ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் தான் ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the next டாபிக், ஃபைல் ஸ்கோப். ஃபைல் ஸ்கோப்ன்றது ஒரு வேரியபிள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபைல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம், இன்க்ளூடிங் மெயின். இதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அது வரைக்கும் அதனுடைய ஸ்கோப்பும் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைல் ஸ்கோப்ன்றது குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம். எந்த பிளாக்ல இருந்து வேணாலும் அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் ஃபைல் ஸ்கோப். லெட்ஸ் see this எக்ஸாம்பிள். இங்க வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம், ஃபைல் அண்டர்ஸ்கோர் var. ஸோ இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த வேரியபிள் வந்து ஃபைல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்குள்ள எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எம்ன்ற வேரியபிள் ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் இதனுடைய சப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியும். பட் சப் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, அதனால இந்த எம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ட் டி. டீன்றது பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பிளாக்குள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டீன்றது இந்த பிளாக்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நமக்கு 2 எரர்ஸ் வரும். என்னென்ன எரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, டீன்ற வேரியபிளை வந்து இங்க பிரிண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ டீன்றது ஆக்சுவலாக வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். தட் லோக்கல் வேரியபிள் கேன் பி அக்சஸ் ஒன்லி வித்தின் தட் பிளாக், நாட் அவுட் சைட் தட் பிளாக். நெக்ஸ்ட் சி அவுட் எம்ன்னு கொடுத்துருக்காங்க. எம்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஃபங்க்ஷன் வேரியபிள். ஐ ஆல்ரெடி செட் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள். ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள் கேன் பி அக்சஸ் வித்தின் தட் ஃபங்க்ஷன் and its subfunctions, but they are accessing that m outside of the functions. So அதனால இங்கேயும் நமக்கு எரர் வரும்.
இங்க ஃபைல் வேர்ன்றது பார்த்தீங்கன்னா இங்க பிரிண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த எரர் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் வேர்ன்றது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் தட் கேன் பி அக்சஸ் எனிவேர் இன்சைட் தி ப்ரோக்ராம். This is the concept of scope variable. Look at the next scope, class scope. Class scope என்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூ வே தான் கிளாஸ் ஸ்கோப். இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடை வந்து ப்ரொவைட் பண்ணுது. மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டாவை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து பேக்கிங் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து மெத்தடுன்றதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேட்டா மெம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா that can be called as a variable. So இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா that is the features or properties of the class. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் ரொம்ப டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கிளாஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்னுடைய நேம், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ், தட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் டெர்மினேட்டட் வித் அ செமிகோலன். இங்கே ப்ரைவேட்ன்ற ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி இன்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸ் வேரியபிள் தட் கேன் பி அக்சஸ் ஒன்லி வித் இன் தட் கிளாஸ். ஸோ இன்னும் இதை பற்றி டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் படிப்போம். லுக் அட் தி நெக்ஸ்ட் டாபிக், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hidden scope of variable வந்து வெளிக்கொண்டு வரதுக்காக நம்ம இந்த ஸ்கோப் ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம், லோக்கலில் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வேரியபிளினுடைய நேமும் சேமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see the example for that you can easily understand. Let's see this example. We can easily understand about scope resolution operators. So இங்க first IOStream என்ற header file வந்து include பண்ணிருக்கோம். Next using namespace standard. This is the basic structure. Next பார்த்தீங்கன்னா நம்ம வந்து x என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெயின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள். ஏன்னா ஒரு பிளாக்குள்ள நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிருக்க வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்லாஷ்ன்றது இருக்கு. அப்போ ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் குளோபல் எக்ஸ் ஈஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ அப்போ அதை அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஸோ இங்க ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால லோக்கல் வேரியபிள்ல இருக்க வேல்யூ எடுக்காது, அதாவது ஹிடன் ஸ்கோப்ல இருக்க வேல்யூ வந்து ரிவல் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ். அப்ப குளோபல் வேரியபிள்ல இருக்க வேல்யூ எடுத்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ 45ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் cout யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சிம்பிள்ல டபுள் கோட்ஸ்குள்ள நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் லோக்கல் வேரியபிள் எக்ஸ் ஈஸ் அப்படின்றது டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறதுனால அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை, ஸோ அதனால அதில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா 10ன்றது இருக்கு, இங்கே 10ன்றது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஹிடன் ஸ்கோப்ல இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னா அப்பதான் நம்ம வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். லோக்கல் வேரியபிள்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. This is the concept of scope resolution operators. So இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Let's see the next lesson in next video. Thank you.